தமிழ்நாட்டில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் கோவை, சேலம், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னையில் 2 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தகவல்களை விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் ரமேஷ், மணிகண்டன் மற்றும் செந்தில்குமார். தமிழ்நாட்டில் மே மாதத்தின் தொடக்கம் வரை வெயில் வாட்டி வதைத்து வந்த சூழலில் கடந்த ஒரு வாரமாக கோடை மழை தீவிரமடைந்து மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் கனமழை காரணமாக கடந்த 16ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை 11 பேர் உயிரிழந்துள்ளதாக தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை துறை அறிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 12 கால்நடைகள் உயிரிழந்ததுடன் 24 குடிசைகள் மற்றும் வீடுகள் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஸ்ரீரங்கம், சமயபுரம், திருவானைக்காவல் கோவில்களில் தண்ணீர் புகுந்து பக்தர்கள் அவதியடைந்தனர். கரூரில் நேற்று மாலையிலிருந்து கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக கோபாலபுரம் பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் இடுப்பளவுக்கு தண்ணீர் தேங்கியது. இதுகுறித்து கரூரைச் சேர்ந்த சண்முகம், சந்தியா கூறுகையில், பாம்பு மழையில தாங்க முடியல. இதை நாங்கள் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பொண்டாட்டி வச்சு நாங்கள் இப்படி குடியிருக்கிறது. நகர் பஞ்சாயத்து ஒன்றும் பண்ண மாட்டேங்குது, சாக்கடை வசதி இல்லை. என்ன ஏதாவது தீர்வுன்னு ஒன்றும் புரியல எங்களுக்கு. பொருள் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. கரண்ட் வேற இல்ல. கரண்ட் இப்போ பாத்தீங்கன்னா திடீர்னு கரண்ட் போச்சுன்னா மக்கள் எங்க போய் இருப்பாங்க? குழந்தைங்க நிறைய இருக்கிறாங்க, அம்மா வயசாக நிறைய இருக்காங்க. இவ்வளவு தங்கிச்சுன்னா எங்க படிப்பாங்க, எங்க இருப்பாங்க? இதேபோல் திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. அவிநாசியைச் சேர்ந்த பரணி கோவிந்தராஜிடம் பேசினோம். அத்திக்கடவு ஏரி அதுக்கு போட்ட ஏரியை ஹைட் பண்ணி போடாதனால கொஞ்சம் தண்ணி மேலே வந்தோடனே அது ஸ்ட்ராங் இல்லாமல் அது முறிஞ்சு மறுபடியும் அதன் வழியுமாமல் தண்ணி பூரா வீட்டுக்குள்ளே வெளியே வந்துருச்சு. வீட்டுக்குள்ளே எல்லா மக்களும் அதில் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு பெரிய மழைங்க, ரொம்ப தண்ணி நாங்கள் பார்த்ததே இல்லை. இவ்வளோ தண்ணி இந்த தடவை அதிகமாக வந்தங்காட்டி எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் அங்கங்கே பிடுங்கி மண்ணெல்லாம் அரிச்சிருச்சு. ஊருக்குள்ளே ஒரு 4-5 வீடு தண்ணி வந்துருச்சு. கரூர், மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் குளம் போல் தேங்கிய மழை நீரில் கனரக வாகனங்கள் பழுதாகி நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் தேங்கியிருந்த மழைநீர் வெளியேற்றப்பட்டதைத் தொடர்ந்து அதில் சிறுவர்கள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். அதே சமயம் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கோவை, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்தது. ரமேஷ், வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி எப்போது உருவாக வாய்ப்புள்ளது? இதனால் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யும்? வானிலை நிலவரம் என்ன? தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று தகவல் தெரிவிக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் நாளைய தினம் தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, மதுரை, விருதுநகர், திண்டுக்கல் மற்றும் கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும், சென்னையை பொறுத்தவரைக்கும் நாளைய தினம் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஞ்சித். நன்றி ரமேஷ். இன்று நிகழ்ச்சியில் இனி வருவது, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.